ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சேலம் மறை மாவட்டம் மேட்டூர் பங்கின் அருமையான குழந்தைகளே, நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, இவ்வளவு மௌனமாக அமைதியாக குழந்தைகள் உட்பட எல்லாரும் இத்திருப்பலிலே பங்கெடுப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பல இடங்களில் நிறைய சத்தம், ஆரவாரம், ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு ஆண்டவர் அரசராகமம் முதல் நூலில் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பது உங்கள் அமைதியான பிரசன்னத்தினால் எனக்கும் உணர்த்தப்படுகிறது. சில பேர் சும்மா சத்தம் போடுவாங்க, ஆஹா ஊன்னு கத்துவாங்க, உன்னை வைக்கிறனா தீக்கிறனா பாரு என்றெல்லாம் சண்டையிடுவார்கள். எனக்கு அந்த அனுபவம் புதிதல்ல. நான் மனசுக்குள்ளே நினைப்பேன், கடவுள் மேலே இவங்களுக்கெல்லாம் பயமே இல்லையா? மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்ப்பா, நீ பேசுகிறத திட்டுறத. அவர் இரக்கம் காட்டுகிறார், நீ இரக்கம் காட்டக்கூடாதா? மௌனமாக இருக்கக்கூடாதா? பொறுமையாக இருக்கக்கூடாதா என்று நான் நினைப்பதுண்டு. ஆண்டவர் பல பேருக்கு இந்த உலகத்திலேயே காட்டுகிறார். இன்னும் சில பேருக்கு அவர்கள் செத்த பிறகுதான் காட்டுவார். வீண் கூச்சல் எழுப்பும்போது, சண்டையிடும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். பயமுறுத்தும் விதத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் காட்சி அளிக்கிறார். அன்றைக்கு சீனாய் மலையில் பாருங்கள், பலத்த காற்று, புயற் காற்று ஒரு பக்கம், நிலநடுக்கம் ஒரு பக்கம், தீ ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம். இதன் வழியாக மோசேவுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் அன்றைக்கு தோன்றினார் ஆண்டவர். என்னுடைய வல்லமை தெரியுமா? புரிந்து கொள். நல்லா இருப்பேன்னு நினைக்கிற, திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும் வீட்டில், திடீர்னு ஒரு கேன்சர் வியாதி வந்துடும். யாரையும் மிரட்டாத, உருட்டாத. நீயும் பாவி. ஒரு பாவி மற்றவர்களை எப்படி தீண்டுவது, திட்டுவது ஆண்டவர் கேட்கிறார், அச்சுறுத்துகிறார். பிரியமானவர்களே, இதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் வல்லமையை காண்பிக்கிறார். கடவுளின் வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன். நடக்கின்ற நிகழ்வுகளிலே சில பேருக்கு நேருவதில்லை. பாருங்க, இவன் எப்படி பண்ணான் பாரு என்று சில பேரை குறித்து இந்த உலகத்திலேயே சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஆண்டவர் எலியாவுக்கு எப்படி தோன்றுகிறார் பாருங்கள். எலியா ஆண்டவருக்காக போராடினார். போ கெரித்தோடைக்கு என்றார், போனார். அந்த தண்ணீரை குடி என்றார். காக்கா அவனுக்கு சாப்பாடு கொண்டு வரும் என்றார். நிகழ்ந்தது பாருங்க. கர்மேல் மலையிலே பாவாலின் போலி இறைவாக்குனர்களின் முகமூடியை கீழ்த்தெறிந்து வெற்றி கொண்டார். மழை பெய்யாது என்றார், பெய்யவில்லை. மழை வரும் என்றார், மழை வந்தது. இந்த போலி இறைவாக்குனர்கள் கொல்லப்பட்ட உடனே அந்த ஜெசபெல் அரசியா, அவள் அரக்கி, உன்னை நான் கொன்னுடுவேன் பயமுறுத்துறா. உடனே தான் ஓடி போகிறார் எலியா. போய் சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துவிடும். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் சில நேரத்தில் இந்த அனுபவம் இருக்கும். என்னப்பா இங்கே வந்தோம், நிம்மதியாக பெங்களூரில் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் நல்லா இருந்தோம், எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஏன் வந்தோம்? வாழ்ந்தது போதும், இது வேண்டாம் என்று நினைக்கின்ற மனநிலையை பலர் உருவாக்கலாம். ஜெசபேல் அரசியை போல அரக்கிகள் நாம் நல்லது செய்தும் நம்மை பற்றி இல்லாது பொல்லாது எல்லாம் சொல்லி பெயரை கெடுக்கலாம், தூற்றலாம். வாழ்ந்தது போதும். அப்போது நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பினாராம்.
எழுந்திரு என்றாராம், சாப்பிடு என்றாராம். ஒரு முறை அல்ல, 2 முறை சாப்பிடு, நீ இன்னும் போக வேண்டும், இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போதான் அவர் சக்தி பெற்று ஒரே மலையை நோக்கி போகிறார். அங்கே போனால் பாருங்கள், குகையிலே ஒளிந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், குகையை விட்டு வெளியே வா. அப்போது முதல்ல பலத்த காற்று, ஆண்டவர் இல்லை. அடுத்து பாருங்கள், நிலநடுக்கம், ஆண்டவர் இல்லை. வல்லமையிலே ஆண்டவர் இல்லை. அடுத்து பாருங்கள், நெருப்பு, ஆண்டவர் இல்லை. ஆண்டவரை அவர் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அவர் விருப்பப்படி எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றுவார். இப்போ பாருங்க, மெல்லிய காற்று, மென்மையான காற்று, அமைதி, மௌனம். இப்போது நீங்கள் எல்லாம் அருமையாக அமைதியாக இருப்பது போல ஆண்டவர் தோன்றினார், ஆண்டவரை கண்டார். அத்தோடு இன்றைய குறுகிய வாசக பகுதி முடிந்துவிட்டது. ஆண்டவர் கண்டார். அந்த ஆண்டவர் வல்லமையோடு மட்டுமல்ல, சிலுவையில் மௌனமாக, ஏளனப்படுத்தப்பட்டவராக, துன்புறுவராக தோன்றுகிறார். அந்த ஆண்டவர் புனிதமிகு நற்கருணையில் தோன்றுகிறார். அப்பம், ரசம், தூய் ஆவியின் வல்லமையினால் அவருடைய உடலாக இரத்தமாக மாறுகிறது. ஆண்டவர் தோன்றுகிறார், எளிமையாகவும் தோன்றுகிறார். தொடர்ந்து வருகிற பகுதி நமக்கு வாசிக்கப்படவில்லை. ஆண்டவரை கண்டவர் ஆண்டவரிடமிருந்து செய்தி பெறுகின்றார். போ, இஸ்ராயலுக்கு அரசனாக நீ ஒருவரை அபிஷேகம் செய்ய வேண்டும். சிரியாவுக்கு அரசனாக ஒருவரை அபிஷேகம் செய்ய வேண்டும். உனக்கு பிறகு எலிசாவை இறைவாக்கினராக நீ உருவாக்க வேண்டும். வேலை கொடுக்கிறார், மீண்டும் அனுப்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயத்துக்கு வருகிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பார். போ, உன் மனைவியை பாசமாக பார்த்துக்கொள், உன் பிள்ளைகளை அக்கறையோடு கவனித்துக்கொள், உன் கணவர் நோயுற்றிருக்கிறார், அவர் மீது அக்கறை கொள், உன் வயதான பெற்றோர், உன்னுடைய உடன்பிறப்புகள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள், போ, என்னை கண்டாய்தானே, நீ போ என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். எனக்கும் ஆண்டவர் சொல்லுவார், இன்றைக்கு மேட்டூருக்கு போ, நீ அங்கே என்னுடைய வார்த்தை அறிவி, மக்களுடைய உள்ளத்தில் நான் வருவேன். ஆண்டவர் சொல்லுவார், போ. மௌனத்திலே ஆண்டவரை கண்டால் இப்படித்தான் நடக்கும். பாருங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் இந்த அருமையான பகுதி. பேதுரு கடல் மீது நடந்தது, மூழ்க போனது, ஆண்டவரை நோக்கி கதறியது, ஆண்டவர் அவரை தூக்கி காப்பாற்றியது இந்த பகுதி. இதற்கு பிந்தைய பகுதியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் அப்பங்களை பலுகச் செய்து 5000 பேருக்கு மேலானவர்களுக்கு கொடுத்தார். They have to celebrate the success. இந்த வெற்றியை கொண்டாடணும் தானே. எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒரு ட்ரீட்டு, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற்றால் உடனே கொண்டாடணும், வாங்க ஐஸ்கிரீம் பார்லருக்காவது போகணும், அல்லது விருந்து கொடு என்றெல்லாம் கேட்கிறோம். பெரிய விருந்து நிகழ்ந்தது, எப்படியாவது அதை 2-3 நாளைக்கு கொண்டாடணும், எவ்வளோ பெரிய புதுமை. ஆனால் அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? போங்கப்பா, கல்லிலையா கடலின் அந்த பக்கத்துக்கு போங்கன்னு கட்டாயப்படுத்தி அனுப்புனாராம்ப்பா. எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் இந்த சீடர்களுக்கு. நீங்கள் போங்க, கூட வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போங்கன்னு அனுப்புகிறார். படகுல போங்க என்று சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தனியாக மலை மீது ஏறி ஜெபிக்க போயிட்டாராம். இவர்கள் கல்லிலையா ஏரியல்ல, எதிர்காற்று, புயற்காற்று,
எவ்வளவுதான் அவர்கள் முயற்சி செய்தாலும் முன்னேறவே முடியல. சொல்லிட்டார் மனுஷன், ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் புரியவே மாட்டேங்குது. கடவுள் நம்மோடு சில நேரத்தில் நடந்து கொள்வது பாருங்கள், புரிய மாட்டேன் என்கிறது. ஆண்டவரே, நீ தானே இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. ஆண்டவரே, நீ தானே இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்ச. ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை? இங்கே முயற்சி செய்கிறோமே, உனக்கு தெரியவே இல்லையா? நான் தேர்ந்து கொள்ளவில்லையே. ஆண்டவரே, நீர் தானே என்னை அழைத்தேர். அருள் சகோதரியாக, அருள் பணியாளராக நாங்கள் கஷ்டப்படுறோம். நீ எங்கே கூட இருக்கிறது மாதிரியே தெரியலையே. ஆண்டவர் கூட இருப்பதாக அவர்களுக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் அவர்கள் மனம் தளரவில்லை. சீக்கிரம் வா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வரவே இல்லை. முதல் சாமம், இரண்டாம் சாமம், மூன்றாம் சாமம், காலையில் ஒரு 4 மணி இருக்கும், அப்போதான் வரார். அது வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறார். என் பிரியமான மேட்டூர் மக்களே, போராடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி சொல்லுகிறது, எதுக்கு அவர் இவங்களை விட்டுட்டு போனாராம்? இவங்கெல்லாம் டெய்லி சாப்பாடு போடுவார்னு சொல்லி இவர் அரசராக்க ட்ரை பண்ணாங்களாம். அப்படிப்பட்ட ஆளாக நான் இருக்க மாட்டேன்னு தான் இவங்ககிட்ட தப்பிச்சு தான் அவர் மலைக்கு போய் ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய சேலம் மறைமாவட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன், அன்பார்ந்த மேட்டூர் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆகையினால் தான் இன்னும் மூழ்காமல் போராடி கொண்டே இருக்கிறோம். பாருங்க, இங்கே பாருங்க, உடனே ஆண்டவர் அவர்களை நோக்கி வருகிறார். போராடும் போது பின்னாடி வந்தாரோ முன்னாடி தான் வந்திருப்பார் நினைக்கிறேன். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. சில நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் நாம் எதிர்பார்க்கிறவாறு ஆண்டவர் வர வேண்டும் என்று நாம் நினைக்கலாம். ஆண்டவர் எந்த நேரத்திலும் வருவார், எப்படி வேண்டுமானாலும் வருவார். குழந்தை வழியாக வருவார். எனக்கெல்லாம் சிறு சிறு குழந்தைகள், எல்கேஜி பிள்ளைங்க வழியாக தான் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார், எனக்கு உற்சாகம் தந்திருக்கிறார். இதே மேட்டூரில் முத என்னை பார்த்த ஒரு சிறுமி, 1ஆம் கிளாஸ் படிக்கிற சிறுமி வழியாக எனக்கு நிறைய உற்சாகம் கொடுத்தார் ஆண்டவர். இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த சிறுமி சவோனியான்னு ஒரு பொண்ணு, ஏம்மா 20 நிமிஷம் நீ இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தியே, எப்படி? இல்லை பிஷப், உங்களை முத நான் மேட்டூர் கோயிலில் தான் நான் பார்த்தேன், நீங்கள் பேசுகிறத ரொம்ப பிடிச்சிது, ஆகினால்தான் நான் 20 நிமிஷம் அசையாமல் கண் சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் வருவார். ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் வருவார். உங்கள் வயதான பெற்றோர் வழியாக வருவார், நினைக்காத நேரத்தில் வருவார். நாம் தான் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இறை வார்த்தை வழியாக வருவார், புனிதமிகு நற்கருணை வழியாக வருகிறார், அழுகின்ற சகோதர சகோதரிகள் வழியாக ஆண்டவர் வருகிறார். பாருங்கள், ஆண்டவர் வருவார். பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம், என்னடா அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை, பூதம் தான் வருது, அதுவும் கடலில் நடக்கிறார். பூதா, ஆமாம், பழைய ஏற்பாட்டில் கடலில் நடந்தார்கள். அது கடல் கட்டாந்தரையானது. இஸ்ராயேல் மக்கள் தரையிலே நடந்தது போல கடல் வழியிலே நடந்தார்கள். ஆனால் இப்போது தண்ணீர் மேலேயே ஆண்டவர் நடக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? துணிச்சலாயிருங்கள், நான் பூதம் இல்லை, நான் தான், அஞ்சாதீர்கள். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி, துணிச்சலாயிரு, நான் தான், அஞ்சாதீர்கள். இன்றைய நற்செய்தி வழியாக நம் எல்லாருக்கும் சொல்வது, நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் துணிச்சலாயிருங்கள், என் மகன்தான், அஞ்சாதீர்கள். உடனே பேதுரு ராயப்பர்
ரொம்ப தாராளமா நீர்தான்னா சொல்லு, நானும் வரேன், உம்மிடம் வர வேண்டும், உம்மிடம் வர வேண்டும் என்று சொல்வது நல்லதுதான். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவரிடம் போக வேண்டும். ஆனால் இன்னொன்று சொன்னது சரியோ என்னவோ தெரில, கடல் மீது நடக்கணும்னு வேற கேட்குறாரு. அது தேவையா? அவர் நினைச்சார், நான் உம்மிடம் வர வேண்டும். ஆண்டவரே, விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்ற என்னுடைய பாசமான மக்கள் எல்லாரும் உம்மிடம் வர வேண்டும். ஆண்டவரே, வர வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். எல்லாரும் பரலோகத்துக்கு. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் வர ஆசிக்கிறோம். ஆண்டவரே, கடல் மீது நடந்து வரணுமா? இல்லை ஆண்டவரே, நீர் சொன்னேன், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். துன்பத்தின் வழியாக, தியாகத்தின் வழியாக, வேதனையின் வழியாக, கடின உழைப்பின் வழியாக, பிள்ளைகளை காப்பாற்றுவதன் வழியாக, பெற்றோரை அக்கறையோடு பார்த்து கொள்வதன் வழியாக நான் உம்மிடம் வர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். பேதுரு போனார், ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்திருந்தார். போக தொடங்கும் போது இப்போது புயல் காற்றை பார்க்கிறார், கடலை பார்க்கிறார், பார்வையை எடுத்து விடுகிறார். விளைவு மூழ்க போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடமிருந்து உங்கள் கண்களை வேறு பக்கம் திருப்பாதீர்கள். அந்த உறவு வேண்டாம், இந்த பெண் உங்களுக்கு வேண்டாம், இந்த பொருள் உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரிடமிருந்து பாதையை திருப்பாதீர்கள், மூழ்கி போய்விடுவோம். பேதுரு மூழ்க போனார். இன்னொரு பக்கம் பேதுருவை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே, நான் மூழ்குகிறேனே, அழிந்து போகிறேனே, என்னை காப்பாற்றும் என்று கூவி அழைத்தாரே. நாமும் கூவோம், நாமும் ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகிறோம், உம்மை விட்டு அப்பால் போய்விட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். அன்றைக்கு நல்ல கள்ளன் சிலுவையில் இருந்து, ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்டானே. ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும், என் மக்கள் மீது இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் அப்பா எப்போது பார்த்தாலும் குடித்து கொண்டே இருக்கிறாரே, ஆண்டவரே, அவர் மீது இரக்கமாயிரா. ஆண்டவரே, என் குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி வேதனைப்படுகிறதே, ஆண்டவரே, இரக்கமாயிரா. ஆண்டவர் உடனே நம் உதவிக்கு வந்து கையை பிடித்து தூக்கி காப்பாற்றுவார், நிலைநிறுத்துவார். நம் படகில் ஏறுவார், நம் வீட்டில் வருவார், அமைதி மிகவும். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாரும். அமைதி தேவை, மகிழ்ச்சி தேவை. ஆண்டவரே, வாரம். நாம் எல்லாரும் கேட்க வேண்டும். என் பிரியமான மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் தூக்கிவிட, காப்பாற்றிவிட தயாராக இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றிக்கொள்ள மாட்டோமா? ஆடம்பரமாக திருவிழா கொண்டாடினால் மட்டும் போதாது. ஆயர் சொல்வது போல ஆண்டவரை நெஞ்சத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். இறை வார்த்தை வாசிப்பார், கேட்பதால் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும். நற்கருணை பலியிலே பங்கெடுப்பதால், ஆராதிப்பதால், அவரை உள்ளத்திலே வரவேற்பதால். பாருங்கள், இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கு சுருக்கமாக 2வது வாசகம், பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இப்போ 9ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய யூத மக்களை நினைத்து பார்க்கிறார். பிரியமானவர்களே, இங்கே வந்திருக்க எல்லாரும் உங்கள் குடும்பத்தை நினைத்து பாருங்கள். அவருக்கு ஒரே கஸ்தி, வேதனை, துயரம்,
சொல்லொன்னா துயரம். அவருடைய சமயத்தில் அந்த யூதர்கள் பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மைனாரிட்டி, சிறுபான்மை. கிறிஸ்தவர்கள் எல்லாம் மற்றவர்கள்தான். என்னுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அழுகிறார், புலம்புகிறார், வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஐயோ, என் கணவர் இன்னும் மனம் மாறலையே, கோயிலுக்கே வர்றதில்லையே, பக்தியே இல்லையே, என் மகன் திருந்தலையே. பவுலுடைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை அன்பு செய்தால், அவர் மீது நம்பிக்கை கொண்டால். அன்பார்ந்த குழந்தைகளே, உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய பக்தி இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கூட அவ்வளோ பாசமாக பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்கிறீர்கள். பவுலுடைய மனநிலையோடு அப்பா அம்மாவுக்காக வேண்டிக்குங்க, நிச்சயமாக மாறுவாங்க. எவ்வளோ சாதிக்கிறீங்க, அப்பா அம்மா எனக்காக வாமா கோயிலுக்கு என்று கேளுங்கள். பவுலுடைய மனப்பான்மையோடு நம்ம எல்லாரும் பாருங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சபிக்கப்படவும் தயாராக இருக்கிறேன், நான் வேணா அழிஞ்சு போறேன், என் மக்களை காப்பாத்து, என்னுடைய மக்களை காப்பாற்று. தொடர்ந்து சொல்றார். எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா என்னுடைய மக்களுக்கு? உடன்படிக்கை, எத்தனை ஆசீர்வாதங்கள்! முதலாக தெரிந்து கொள்ளப்பட்டது எவ்வளவோ ஆசீர்வாதம் என் மக்களுக்கு, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. பிரியமானவர்களே, இப்படி நம்மை சார்ந்தவர்கள் மீது அக்கறை கொண்டு இன்னும் பக்தி உள்ளவர்களாக, தியாகம் நிறைந்தவர்களாக, அன்புள்ளவர்களாக மாற்ற மாட்டோமா? எத்தனையோ இடங்களிலே நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கண்ணீர் விடுவதாக சொல்லுகிறார்கள். கொரியாவில் நாஜு என்ற இடத்துக்கு நான் சென்ற ஆண்டு சென்றிருந்தேன். அங்கு தான் ஒரு அம்மா மேரி கிம், ஜூலியா கிம் என்ற அந்த பெண்ணுக்கு கண்ணீர் விடுகின்ற மாதா காட்சி கொடுத்தாங்க. அந்த அம்மாவை நானும் பார்த்தேன். இந்த ஜூலியா கிம் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறார்கள். இன்னும் திரு அவை அதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் எத்தனையோ புதுமைகள் நடப்பதாக சொல்லுகிறார்கள். எதற்காக நம் அன்பு தாய் பல இடங்களிலே கண்ணீர் விடுவதாக சொல்லுகிறார்கள் தெரியுமா? உங்களுடைய மனமாற்றத்துக்காக, என்னுடைய மனமாற்றத்துக்காக, நாம் இன்னும் அதிகமாக அவருடைய மகனுக்கு நெருக்கமாகவில்லையே என்பதற்காக நம் அன்பு தாய் கண்ணீர் விடுகிறார்கள். நாம் மோட்சம் போக வேண்டும் என்று நாமும் கண்ணீர் விடுவோம். பவுலை போல விண்ணகம் நோக்கி வாழ்வோம், விண்ணகம் நோக்கி மற்றவர்களை இட்டு செல்வோம். நம் அன்பு தாய் விண்ணேற்பு அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமேன்.